நாளை மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாலயம் அப்படின்னு சொன்னால் கூட்டம், கூட்டமாக வருதல், முன்னோர்கள் கூட்டமாக வருவது தான் என்னது அப்படின்னு சொன்னால் மகாலயபட்சம். இந்த 15 நாட்களில் இதுதான் என்னது அப்படின்னு சொன்னால் கடைசி நாள். இந்த நாளில் தான் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறது, சிரார்த்தம் கொடுக்குறது பெருமளவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொன்னால் 3 தலைமுறை மக்களுக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம். ஆனால் இந்த மகாலயபட்சத்தில் தான் எப்படி அப்படின்னு சொன்னால் அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க, அப்புறம் வீட்டில் ஏதாவது துர்மரணங்களால் இறந்த பெண்கள், அப்புறம் கன்னி பெண்களாக இறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்படி எல்லா விதமான ஆத்மாக்களுக்கும் திருப்தியை கொடுக்கறதற்கு, மனசாந்தி கொடுக்கறதற்கு கூடிய ஒரு வழிபாடு தான் என்னது அப்படின்னு சொன்னால் மகாலய அமாவாசை. இந்த வழிபாடை வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதாவது கடற்கரையில், அப்புறமா தீர்த்த கரைகளில், அதுக்கப்புறமா நம்ம கடல் ஓரங்களில், இல்லை அப்படின்னு சொன்னால் வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய ஆற்று ஓரங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடை கடைபிடித்துக்கலாம். மறக்காமல் நாளைக்கு இந்த வழிபாடை கடைபிடித்து முன்னோர்களோட ஆசையையும் அருளையும் பெற்றிடுங்கள். நன்றி.